தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டேன், கண்கள் குளமாகி போனதையா. கண்கள் குளமாகி போனதையா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பேசினதான முதல் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தியில் யார் முதல் வார்த்தைங்க? அன்ராஜ் அவர்களை சகோதரர் அன்ராஜ் அவர்களை நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அவர் நம் மத்தியிலே முதல் வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை உண்டாதாக. இந்த நேரத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். சபை போதலுக்கும் விசுவாசிகளுக்கும் மிகுந்த நன்றியத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நம் வேதத்தில் வாசிப்போம். மன்னிப்பு என்பது நமக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இதில் யார் யார் மன்னிக்கிறீங்க? கை தூக்கலாமா? ஒருத்தர் தப்பு பண்ணிட்டோம், அவங்க மன்னிக்கிறீங்க. யாராவது கை தூக்குங்க. ஏம்மா நீங்களே மன்னிக்க மாட்டீங்களா? அந்த அனுபவமே உங்களுக்கு இல்லையா? இப்போ உங்களை தான்மா சிஸ்டர், உங்களை தான் சகோதர சகோதரி, உங்களை தான் அந்த மன்னிக்கிற அனுபவமே உங்களுக்கு இல்லையா? ஏம்மா கர்த்தர் உங்களை மன்னிச்சாரு, என்னம்மா நீங்கள் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க டக்குன்னு? ஹலோ மா, கேட்குதா? நம்ம கை யாருமே தூக்க மாட்டேங்கிறீங்க. மன்னிப்பு தான்மா கேட்டேன், காசாமா கேட்டேன் உங்ககிட்ட. அம்மா நாம இப்படி பண்ணுறீங்க நீங்கள், போங்கம்மா. நம்ம மன்னிப்பு தான் உங்ககிட்ட கேட்டது. நீங்கள் நம்ம காசு கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கேன், ஏதோ மறந்துட்டீங்களா? ஏம்மா நீங்கள் யாரோ தப்பு பண்ணிட்டீங்கன்னா மன்னிப்பாங்களா? உங்களை மன்னிக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. மன்னிப்பாங்களா? மன்னிக்க மாட்டாங்களா? மன்னிப்பாங்களா? ஏன் நீங்கள் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க? கையை தூக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா கைனா தூக்குங்கம்மா. என்னம்மா இது? மன்னிப்பு தான்மா கேட்டோண்ணா. போங்கம்மா. ஸ்டார்டிங்கே வா, ஆண்டவர் 7 வார்த்தை பேசினாரு, ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே நீங்கள் கோட்டை விட்டீங்க மத்தியா. சரிம்மா, மன்னிப்பு சரி. யாருன்னா மன்னிக்க மாட்டேங்கிறீங்க, கடவுள்லாம் மன்னிச்சுக்கிறாரு, அதே சந்தோஷம் பாருங்க. சரியா? முதல் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஒருத்தர் படிக்கலாமா? அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என்ன சொல்றாரு? தாங்கள் செய்வது மா பேசுனா தான் நான் பேசுவேன், நீங்க பேசலாம் எனக்கு பேச்சே வராதம்மா, நானும் தலையாட்டு தான் போயிடுவேன். என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவங்க அறிஞ்சு செஞ்சாங்களா, அறியாது செஞ்சாங்களா? அறியாம செஞ்சாங்களா? என்னம்மா நீங்க, என்னம்மா நீங்களே அறியாம செய்யறேன் சொல்றீங்க? அம்மா சொல்லுங்கம்மா. பைபிள் இந்த சின்ன விஷயம் தெரியும். ஏசாப்பாவை அடிச்சவன் வேணுமிட்டே பண்ணனா, வேணாம தேவலாம் பண்ணனா? வேணும் தானே பண்ணா. அறியாம ஏன் ஆண்டவருக்கு போட்டு இருக்காரு இந்த இடத்துல? வேதத்துல அறியாம செய்துக்க ஏன் சொல்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல? சரி பேச மாட்டேன், நானே பேசிட்டு போயிடுறேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அது செயலில் கொண்டு வருவார் எப்பவுமே. சரியா? பாருங்க, தாய் தாப்புன்னு கனம் பண்ண சொல்றாரு. தான் தாய் தாப்புன்னு கனம் பண்ணி வந்தாரு. எத்தனை வருஷமா? ஏசப்பா எத்தனை வருஷமா வாழ்ந்தார்? ஃபர்ஸ்ட் 32. என்னம்மா நம்ம நீங்களே சொல்றதை பார்த்தா எனக்கு நானே தப்பா நினைச்சிட்டோம் யோசிக்கிறேன். 33 வருஷம். ஓகேவா? அவர் வாழ்ந்த காலத்துல 3 வருஷம் ஏசப்பா ஊழியம் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? ஊழியத்துல அவர் எப்படி இருந்தாரு? நான் பேசுவேன், நீங்களே பேசாதான் நான் பேசுவேன். ஓகேவா? நான் பேச மாட்டேன், எனக்கு கொடுத்தது 10 நிமிஷம் தான்மா. நீங்க பண்றதை பார்த்தா 10 நிமிஷம் தலையாட்டு போயிருங்க மத்த. சொல்லுங்கம்மா. ஏசப்பா அந்த 3 வருஷம் எப்படி ஊழியம் செஞ்சாரு? நம்ம தலைப்பே எடுக்கல, இப்பயே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க,
பாஸ்ட் ரொம்ப கஷ்டப்படுறோம் உண்மையவே. ஏன்னா எத்தனைமா பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு பாஸ்ட் கேட்பாரு. நம்மளும் உம்முன்னு இருந்தனா, சே இந்த விசுவாசிக்கு 15 வருஷமா இருக்கிறாங்க, 25 வருஷமா இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்களே, உம்முன்னுக்கிறாங்களே, அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாரு. நானே ஒரு 5 நிமிஷம் வந்து பேசுறேன், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துக்கிறாரு சான்ஸ் பாஸ்ட். நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க என்ன உம்முன்னு இருக்கீங்க. சின்ன விஷயமா ஏசப்பா எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாரு? 3 வருஷம். ஓகேவா? அந்த 3 வருஷத்துல ஏசப்பா எவ்வளவு அற்புதம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ அற்புதம் பண்ணிக்கிறாரு, எவ்வளோ சுகம் தந்துக்கிறாரு, எவ்வளோ அதிசயம் பண்ணிக்கிறாருல. ஏன் ஆண்டவர் சிலுவையில் அறியும்போது மட்டும் யாருமே வரல? என்ன காரணம் தெரியலையா? பாரா, ஒருத்தர் திருட மாட்டிக்கினானா நானும் போய் அவங்க மாட்டிப்பேன் நான் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்? அவன் திருடன். ஆனா இவரு நல்லது பண்ணியிருக்காரு, நல்லதே செஞ்சிருக்காரு. நல்லதுக்கு நம்ம சப்போர்ட் தானே பண்ணோம். ஏன் யாரும் ஜனங்க வரல? என்ன காரணம்? உயிர் மேல பயம். சொல்லு, உயிர் மேல பயம். அதனாலதான் ஜனங்க வந்து என்ன பண்றாங்க, தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சுன்னு ஓடிட்டாங்க எல்லாருமே. ஆனா ஏசப்பா பாரு, பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவரு தான் சொந்த என்னம்மா கேட்கல, சொந்த ஜீவனை விட்டாரு. ஏசப்பா சொந்த குமாரனை ஏசப்பா அனுப்பிச்சு ஏசப்பா சொந்த ஜீவனை விட்டாருங்க. இது வந்து தீர்க்க தரிசனமான வார்த்தை இதுல. ஓகேவா? ஏசாயா தீர்க்க தரிசனம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அநேகருடைய பாவங்கள் தாமே சுமந்து அக்கிரமத்தை எல்லாம் வேண்டிக் கொண்டாரு. பாருங்க, அநேகருடைய பாவங்கள், இந்த பூமியில ஜனங்க செய்யற பாவம் எல்லாமே அதிகரிச்சிச்சு. நல்லா புரிஞ்சுங்க, பிதாவும் நம்மளும் ஒரு ஐக்கியமா இருந்தோம். யாரு? ஆதாமும் பிதாவும் ஒரு ஐக்கியமா இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பாவம் வந்து நம்மளை தடுத்து நம்ம விழுந்துட்டோம். அப்போ பிதாவுக்கும் நமக்கு ஒரு அழுகி இல்லை. அதனால என்ன பண்ணாருன்னா, பிதா என்ன பண்ணாருன்னா தான் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினாரு. அனுப்பும் போது யார் அனுப்புனது? பிதா. என்ன சொல்லி அனுப்பினாரு? நான் உருவாக்கின ஜனங்களை என்னோட சேர்த்து கொள்ளணும், நான் அவங்க கூட இருக்கணும், நான் கூட வாழணும்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சாரு. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு? அவர் சொன்ன வேலை செஞ்சு முடிச்சிட்டாரு. முடிச்சாரா இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? செய்யறோம், சொல்றதும் செய்யறதில்ல, வீட்டில் சொல்றதும் கேட்கறதில்ல. நம்ம அப்படி இருக்கோம். ஓகேவா? அவர் அநேக பாவங்கள் தமக்கா சுமந்து கொண்டாருமா. ஓகேவா? நம்ம கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. மன்னிக்கிறது ஒரு சின்ன விஷயமே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க மன்னிக்குது, நம்ம தப்பே செஞ்சாலும் நம்ம மன்னிக்க மாட்டோம். ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு. ஓகேவா? ஆனா மன்னிக்கிற குணம் யார் இருக்குதோ கர்த்தர் அவங்கள மன்னிப்பாரா? சிறு பிள்ளைகளா அவங்கள தான் சொல்றேன், நீங்க மன்னிக்கிற குணம் இந்த சின்ன விஷயத்துல வாழ்க்கையில கத்துங்க. சின்ன சின்ன விஷயம் தான், மன்னிக்கணும், நல்லது பண்ணணும், நல்லது செய்யணும் சொல்லிட்டு எப்பவுமே நல்ல காரியங்களே நீங்க போகும்போது தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மத்தேயு 23:33 படிச்சு பாருங்களா. மத்தேயு 23, சாரிம்மா வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணு சாரி, லூக்கா 23:33. படிமா. என்ன அறிந்தாங்க? வலது பக்கம் ஒருத்தர், இடது பக்கம் ஒருத்தர் அறிந்தாங்க. ஏன்? அவங்க குற்றம் செய்தாங்க, அவங்களும் அறிந்தாங்க. ஏசப்பா எவ்வளவு குற்றம் செய்யல, ஏன் அறிஞ்சாங்க? ஏமா அறிஞ்சாங்க?
அம்மா நான் பாவம் செய்தனால தான் அறிஞ்சாங்க, நீங்கள் பேச மாட்டீங்க வித்தது. ஓகே, நம்ம முன்னோர்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக நிறைய அக்கிரமம் செய்தனால தான் ஆண்டவர் இந்த பூமியில் தான ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தாரு. அவரை காரி துப்புனாங்க. நல்லா புரிஞ்சு பாருங்க. அந்த நாட்களில் யாருன்னா ஒருத்தர் காரி துப்புனானா அவன் ஒதுக்கப்பட்டவன் சொல்லுவாங்களா? ஓகேவா? ஆனால் ஆண்டவரை நிறைய போது எச்ச துப்பியிருப்பாங்க. ஏசப்பாவை காரி துப்பியிருப்பாங்க. ஆண்டவர் தான் கையை கட்டி போட்டு எப்படி சொல்றது, ஜாட்டியால் அடிச்சாங்க. அவர் அடிச்ச ஒவ்வொரு அடியும் நம்ம ஆணி இருக்கலாம், ஆணிமா கறிகளுக்கு ஆணி இல்லை, நம்ம நார்மலா அடிக்கிற ஆணி, சரியா? அந்த ஆணியில அடிக்கும் போது ஒவ்வொரு ஆணி உள்ள குத்துமா, குத்தி இது பாரு சதையை பிச்சுன்னு வரும். ஓகேவா? அது மாதிரி ஆண்டவர் அடிச்சாங்க. ஆண்டவருக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவர் அப்பகுறோ என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜீவனை விடுகிறேன். ஒரே வார்த்தை சொன்னாரு, என்னுடைய ஜனங்களுக்காக நான் ஜீவனை விடுறேன், என் பிதாவின் சித்த நான் செய்ய வந்திருக்கேன். தான் மனசுல அவர் என்னவோ நினைச்சிருப்பாரு, ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ வேதனை படுறேனே, யாருன்னே தெரியாதே, யாரு இந்த அம்மா யாருன்னு தெரியாது, இல்லாட்டி இவங்களாம் யாருன்னே தெரியாது, இவங்களுக்காக நான் மறிக்கணும், நான் எதுக்கு இவங்களுக்காக சிலுவையில் அறியணும், என்ன எனக்கு தேவையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் வந்திருந்தா ஒரு கடவுளை போல வந்திருக்கலாம் அந்த பூமியில. ஆனா ஆண்டவர் ஏன் வரல? மனுஷ ரூபத்துல வந்தாருன்னா மனுஷன் அப்பதான் ஒன்னா கிட்ட ஆண்டவர் ஐக்கியமா இருந்து எல்லா காரியமும் அவன் நேர்த்தியாக பேசுவான். எல்லா காரியம் ஆண்டவரோட உள்ளாவி நல்லா பேசுவான். எல்லா காரியத்தையும் சொல்லும் போது தான் அப்போதான் ஜனங்க ஆண்டவரோட எல்லாம் ஐக்கியமா இருப்பாங்க. சரியில்லாமா? அதனால தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாரு, தான் சொந்த ஜீவனை கொடுத்தாரு. தன்னுடைய அம்மா பார்க்குற நிலைமை கூட அவருக்கு கஷ்டமா இருந்தது. யோசித்து பாருங்க, அம்மா இவ்வளோ பார்த்துருப்பாங்க, என் பையன், நான் பெற்றெடுத்த பையன், நான் உருவாக்கணுமே, நான் வளர்த்த பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே. ஒரு சின்ன ஒரு அம்மா பையன் கேள்விட்டானா அவனை தூக்கி வச்சு அவனை அரவணைச்சு, ஏன்டா கேள்வி எதுடா கேள்வி, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை தோடிச்சு அவனை நல்லா ரெஸ்டடு நல்லா சாப்பாடு போட்டு இருப்போம். ஆனால் ஏசப்பாவுடைய அம்மா அந்த நேரத்தில் கல்வாரி மலை மேலே, அது கொல்கதா கல்வாரி மலையில் அவர் சிலுவையில் அறையும் போது அவர் எவ்வளோ காயப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ஏசப்பா எவ்வளோ காயப்பட்டாலும் அவங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா தனக்காக என் பிள்ளை, நான் வளர்த்த பையன் தான் ஜனங்களுக்காக மறிக்கிறானே, பிதாவின் சித்தம் செய்ய வந்துக்கிறானே, அப்படிப்பட்ட பெரிய குமாரனை நான் பெற்றெடுத்துக்கிறேன் பாக்கியவான்னு சொல்ல நினைச்சிருந்தாலும் ஒரு முறை தான் சொந்த குமாரனே என் கண்ணு முன்னால கஷ்டப்படுத்துறாங்களே, வேதனைப்படுத்துறாங்களே, அவன் சொல்லி சகிச்சிருப்பான், சொல்லி அழுதுருப்பாரு, அவரு கலங்கிருப்பாங்க அந்த அம்மா. ஆனா அது யாருக்கிட்டையுமே சொல்லல. அப்போ கூட ஏசப்பா செல்லுல அறையும் போதுக்குறோ தான் கூட இருந்த எல்லா சிசுரும் தன்னை விட்டு எல்லாமே விலகி போயிட்டாங்க. ஆனா அவங்க அம்மா மட்டும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ கவலை வந்தாலும் என் பையன் சிலுவையில் அறையிறான், நான் அவனை பார்க்கணும், அவனுடைய உடம்புன எனக்கு கிடைக்குமா, நான் அவனை சுமந்துன்னு போனோம் அப்படின்னு தாய் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் பாருங்க. அதுக்கு என்ன அவருக்கு தேவை? முதலாவது மன்னிப்பு. ஓகேவா? ஆண்டவரை மன்னித்ததுனால்தான் நமக்காக எல்லா தேவையிலையும் சந்தியார். ஓகே, சரிங்களாமா? அடுத்தபடியாக மத்தேயு 9:6 பாருமா, ஆண்டவர் ஏன் இந்த உலகமே இந்த வானம் மட்டும் பாவங்களை மன்னிக்கப்பட்டது சொல்ல, பூமியில மட்டும் சொன்னாரு? ஏன்னா பூமியில மனுஷங்க மன்னிக்க அதிகாரம் உண்டு. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பேர் நமக்காக பாவம் பண்ணிருப்பாங்க, எவ்வளோ நம்ம குத்தி சொல்லிருப்பாங்க, நம்மளை எவ்வளோ தண்டிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இந்த நேரத்துல நம்ம யாருமே இப்போ இருப்பாரு, இந்த நேரத்தில் நானும் சேர்த்து இவங்களும் சேர்த்து சொல்றேன், இந்த நேரத்தில் நம்மளை யாரோ திட்டிருப்பான், நம்மளை கிண்டலை பண்ணி பேசியிருப்பான், நம்மளை அவங்கள மன்னிச்சிருக்கவே மாட்டோம். ஓகேவா? ஆனா ஆண்டவர் யாருன்னே தெரியாது, நமக்கே தெரியாது ஆண்டவர். ஏதோ நம்ம தான் வளர்ந்தோம், ஏசாப்பாவை தெரிஞ்சுக்கணும், உண்மையான கடவுளை நம்ம அனுபவிக்கிறோம். கடவுள் அன்பை நம்ம ருசி பார்க்கும் போது தான் அவர் அன்பு நமக்கு தெரியும். ருசி பார்க்காத வரையும் அவர் அன்பு நமக்கு தெரியாது. சரியாமா? உலகத்துல மனுஷன் இந்த உலகத்துல மன்னிக்க தேவகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் யாருக்கு தான் தருவாங்க? ஆமா, அதிகாரம் யாருக்கு தருவாங்க? நல்ல ஒரு பெரிய ஒரு அதிபதி ஆளுக்கு தான் அதிகாரம் தருவாங்க. சரிங்களாமா? அதே போல அந்த அது உலகக்குரிய அதிபதி அந்த அதிகாரம். ஓகேவா?
ஆனா ஆண்டவருக்கு பிதா கொடுத்த அதிகாரம் வந்து இந்த உலகத்தின் ஜனங்களை மன்னிக்க உனக்கு அதிகாரம் உண்டுன்றாரு. அப்படின்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் செயல்முறை செய்யும் போதும் நடக்கும் போதும் அவர் சொன்னதை செய்தாரு, செய்ததை முடிச்சாரு. சரியில்லாமா? நம்ம தான் படத்தை சொல்லுவாங்க, சொன்னதை செய்து முடிப்பண்டான்னு சொல்லுவாங்க டைலாக்லாம். அது எல்லாமே பைபிளில் தான் வந்த டைலாக் தான். சரிங்களாமா? ஆனா ஆண்டவர் சொன்னதை மட்டும் செய்து தான் முடிப்பாரு. நம்ம கூட வார்த்தை மாறிடலாம், நம்ம பேசுனது எண்ணங்கள் சிந்தனைகளை மாறிடலாம். ஆனா கடவுள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் மாறாதுங்க. சரிங்களாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:33. படி ஒன் செட் படி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு பக்கம் ஏசப்பாவை சென்டர்ல நின்று வலது பக்கம் இடது பக்கம் அறிஞ்சாங்களா? அவங்க என்ன சொல்லி ஏசப்பாவை பேசுனாங்க தெரியுமா? தெரியலுக்கு நல்ல ஒரு கிஃப்ட் ஏன்னா நான் வாங்கி தரேன் சொல்லலாம். ஐயா கிஃப்ட் என்ன தருவாரு சொல்லுங்க, சொல்லுமா. சின்ன விஷயமா? ஏசாப்பா சென்டர்ல அறியறாருமா. இந்த சைடு யார் சொன்னது, இந்த சைடு யார் சொன்னது? ஏசாப்பா காணி கொடுங்க ரைட் கை பார்க்க வேணாம் சொல்லிட்டாருனால சொல்லியா? நம்ம தெரியலையா? யோசிக்கிறத பார்த்தா பலமா யோசிக்கிறீங்க மத்தியா, டக்குன்னு சொல்றீங்க மத்தியா சொல்றது பார்த்தா. சரி ஓகே, நானே சொல்றேன். ஏசப்பா சொல்ற முதல் வார்த்தை அந்த சைடு சொன்னவன், உனக்கு நீயே எல்லாருமே காப்பாத்திக்கிறிய, உனக்கு எல்லாமே தெரியுமே, நீயே சிலுவை விட்டு இறங்கா, ஓகேவா அப்படின்னு முதல் வார்த்தை சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த சைடு சொல்றேன், அவர் ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனுஷரு, நாம்னா பாவம் செய்திருக்கோம், நம்ம அக்கிரமம் செய்திருக்கோம், நம்ம எவ்வளோ ஒரு பெரிய பாவத்துல விழுந்து நம்மளோட சிலுவையில் அறியறாங்க, ஒரு குற்றமே காணாத ஒரு மனுஷனை ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்னோட பரதேசில் இருப்பாய். யார் சொன்னது அந்த வார்த்தை? இயேசு சொன்னார். யாரு பார்த்து சொன்னாரு? கல்லனை பார்த்து சொன்னாரு. ஆனா இந்த கல்லன் எகேன் தான் ஆண்டவர். உன்னால முடியுமா, நீ ஜெயிக்க முடியுமா, சாதிக்க யாரு மாதிரி? விசுவாசம் மாதிரி. இந்த சைட்ல தூதர்கள் போய் நல்ல வார்த்தை சொன்னான். ஏன்னா ஆண்டவருக்கு அந்த இடத்துல நல்லவன் கெட்டவனை எதிர்பார்க்கல. அப்ப அவங்களையும் அவர் ரெண்டு பேரையும் மன்னின்னு தான் கேட்கிறாரு. ஏன் சொல்றாரு? டேய், இவ்வளோ நேரமா இருந்த நான் நல்லவனா சிலுவையில் அறிஞ்சுக்கிறாங்க நீ உன்னையும், என்ன மட்டும் ஏன் தட்டுற, நீ வாயும் நந்தரா அப்படியே சொன்னார் ஏசப்பா. ஆனா அந்த இடத்துல ஏசப்பா மன்னிக்கத்தான் கேட்கிறாரு. யாரு மன்னிக்க கேட்கிறாரு? இவனையும் மன்னிக்கத்தான் கேட்கிறாரு. இவனையும் என்னோட பரதேசில் இருப்பேன்றாரு. பாருங்க, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் வாழ்க்கையில, எவ்வளோ துன்புறுத்து இருந்தாலும், எவ்வளோ நிந்தை இருந்தாலும் முதல் வார்த்தை மன்னிப்பு. மன்னிப்பு விலை உயர்ந்தது. 7 வார்த்தை பேசலாம், எல்லாருமே பேசுவாங்க தான், எங்க வார்த்தை தான் முக்கியம், எங்க வார்த்தை தான் முக்கியம்னு பேசுவாங்க. ஆனா 7 வார்த்தையும் உண்மையான வார்த்தை தான். நம்ம மன்னிச்சா தான் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் நம்ம வாழ்க்கையில போக முடியுமா? சரிங்களாமா? நம்ம சுதந்திரீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. காரங்களை ஊத்தி சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுதாமா சொன்னது? நம்ம சவுண்டே கேட்கறது இது மட்டும் அலையில மட்டும் ஒரு வந்தது எனக்கு. கொஞ்ச நாள் சொல்லுமா, கொஞ்சம் திருப்தியா போவேன். நீங்க எதுவுமே சொல்லுன்னா என்னடா நம்ம சொன்னது புரிஞ்சுதா இல்லையா தெரியல, வாழும் தெரியல, தலையும் தெரியல, என்னத்தான் நம்ம சொன்னமே நமக்கு தெரியாம போயிடும். சொல்லுங்கம்மா, புரிஞ்சுதா? என்ன சொன்ன நானு? மன்னிக்கணும். யார மன்னிக்கணும்? தவறு செய்யறீங்களே. சூப்பர், ரொம்ப சந்தோஷமா பேசுனதுக்கு. நல்லா பேசுறீங்க, ஒத்துழைக்கிறீங்க எங்கூட பேசும் போதெல்லாம். நீங்க பேசுறத பார்த்தா எனக்கே ரொம்ப ஸ்ட்ரென்த் ஏறுது. உண்மையாவே நானா எப்படிதான் பேசுவேன், என்னதான் சொல்லுவேன்னு நினைச்சிருந்தேன். நின்னவன் நீங்க பேசுறீங்க பாரு, எனக்கு ஆர்வமாகுது நீங்க பேசுறது கேட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதிகமாக நம்மளை மன்னிக்க சொல்றாரு. மன்னிக்கிறதுல அதிகமா கொடுங்க, விட்டு கொடுறதுல கொடுங்க, அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. கர்த்தர் உங்கள் எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம கை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது நாம்
இரண்டாவது வார்த்தைக்கு நேராய் நாம் செல்வோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது. பாவி என்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை கொல்லவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கமங்கக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கமங்கக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாது. கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 32, 33, அதை தொடர்ந்து 39லேருந்து 43 வரையும் வாசிங்க. ஆமாம். முப்பத்தி 39லேருந்து 40. ஆ 43 வரையும் 3 வரையும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் 2வது வார்த்தை பேசினார். அதான் நான் இப்போ பேச வந்திருக்கிறேன். எந்த 2வது வார்த்தைன்னா, என்ன வார்த்தை சொல்கிறார் அவரு? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இதுதான் 2வது வார்த்தை. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் அறியப்படும் போது 2 கல்லர்கள் அவர் 2 பக்கத்துலேயும் அது அறியப்பட்டாங்க. ஒரு பக்கத்தில் இன்னொரு கல்லனும், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கல்லனும் அறியப்பட்டாங்க. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17லேருந்து வாசிங்க.
ஃபுல்லாக படிங்க சொல்லுங்க. போதும். ஹல்லேலூயா. இதுல வந்து ஒருத்தரை பத்தி நம்ம பார்க்குறோம். அவர் வந்து ஏசப்பா கிட்ட வந்து கேட்குறாரு, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நான் என்ன செய்யணும்? அவர் வந்து ஒரு வாஞ்சியை கேட்குறாரு. நான் வந்து நித்திய ராஜ்யத்துக்கு வரணும் ஏசப்பா, நான் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. எந்த ஒரு அதுக்கு பின்னாடியே வாசிட்டு வந்தீங்கன்னா உன் ஆஸ்தியை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ வா அப்படின்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவரால் விட்டுட்டு வர முடியல, அவருடைய ஆஸ்தியை விட்டுட்டு அவரால் வர முடியல. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ அந்த கள்ளன் இருக்கிறாரு. அந்த கள்ளன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எல்லாம் பரியாசம் பண்றாங்க. ஆண்டவரை பரியாசம் பண்ணும்போது அவர் கூட இந்த கள்ளனும் பரியாசம் பண்றாங்க. பரியாசம் பண்ணும்போது ரெண்டாவது கள்ளன் வந்து முதல் கள்ளனை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் அவரை பரியாசம் பண்ற? அவர் ஒரு பாவமும் செய்யவில்லையே அப்படின்ற பார்க்குறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 40-41 படிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பிக்கப்பட்ட பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இவங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நம்ம ஒரு பாவமும் செய்யல, அவருதான் எந்த பாவமும் செய்யல, நம்ம வந்து பாவம் செஞ்சிருக்கிறோம். அது வந்து அந்த கள்ளன் வந்து முதலாவது உணர்ந்து கொள்றான். உணர்ந்து கொண்டு நம்ம பாவிகளா இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்து கொண்டதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அவன் பாவத்தை முதல்ல நம்ம உணரும் போது தான் ஆண்டவர் வந்து நம்மளுடைய நித்திய ராஜ்யத்தை நமக்கு சுதந்திரிப்பாரு. அதை வந்து அந்த நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, முன்னாடி மார்க்கில் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அவன் வந்து அந்த நித்திய ராஜ்யம் சுதந்திரத்துக்கு முடியல. ஏன்னா அவன் பாவத்தை விட்டு அவன் அந்த சொத்தெல்லாம் கொடுத்துட்டு அவனால வர முடியல. அதனால வந்து அவன் நித்திய ராஜ்யத்துக்குள்ள வர முடியல. ஆனா இந்த கள்ளன் சாக போற கடைசி நேரத்திலும் கூட அவன் என்ன பண்ணான், நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள வரணும் அப்படின்னு அவன், நீர் பாவம் செய்யல ஆண்டவரே, நான் தான் பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னியுங்க அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசித்தான். அவர் விசுவாசித்து அவன் பாவங்களை அங்கேயே அறிக்கை செஞ்சதுனால அவனுக்கு வேற வழி இல்லை, அவன் சாக போறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லாருக்கும் தெரியும், இனி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இது என்ன சொல்லுவாங்க எல்லா சர்ச்சிலையும்? பெரிய வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த நாள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய சர்ச்செலாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணி அடிப்பாங்க. அப்போல்லாம் மணி அடிச்சு எல்லாம் அழுவாங்க. ஏன் அந்த மாதிரி அழுறாங்க? ஏன் அழுறாங்க கொஞ்சம் சொல்லலாமே. ஏசப்பா இறந்ததுனால அழுறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நம்ம என்ன பண்றோம், ஏசப்பாக்காக வருஷம் வருஷம் என்ன பண்றோம், அழுதுன்னு இருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு இந்த வசனத்துல, நீங்க எனக்காக அழாம உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. நம்ம யாருன்னா அந்த மாதிரி அழுது ஜெபித்து இருக்கிறோமா? நமக்காகவும் நம்முடைய பிள்ளைங்களுக்காகவும் ஜெபித்து அழுது இருக்கிறோமா? சரி, அழுது இருப்பீங்கன்னா ஆண்டவர் பாக்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம இனிமே என்ன பண்ணணும்னா, அவருடைய நமக்காகவும் நம்முடைய பிள்ளைங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1:19.
அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு அழகா சொல்லுது பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? மீட்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மீட்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோமா? நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோமா? எப்படி? அவருடைய குற்றமில்லாத மாசற்ற அவருடைய ரத்தம் நமக்காக என்ன பட்டிருக்கு? சிலுவையில அறியப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில பலியானாரு. ஹல்லேலூயா. ஏசாயா 53:12 வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தினின்று அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன பண்ணாரு? அக்கிரமக்காரர்ல ஒருவராக எண்ணப்பட்டார். அந்த சிலுவையில அவர் அடியப்படும் போது 2 கல்லர்களுக்கு நடுவுலையும் எப்படியா காணப்படுறாரு? அவரு அக்கிரமக்காரர்கள் ஒருவராக என்ன பண்றாரு? அவர் காணப்பட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பிறக்கும்போது அக்கிரமக்காரர் என்ன சொன்னாங்களா? அவர் பிறக்கும்போது எப்படி பிறந்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல என்ன சொல்றாங்க? தேவதூதர் மரியாளுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றாரு? தேவதூதரே என்ன சொல்றாரு? தேவதூதரே, உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ ஏசாயா தீர்க்கதரிசியில பார்க்கும்போது அவர் அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன பண்றாரு? எண்ணப்படுகிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. இங்க நம்ம 2 வசனத்துலயும் பார்க்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ல சொல்றாரு, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவரும் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு? அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு, குற்றமற்றவரா இருக்கிறாரு, மாசில்லாத, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அல்லேலூயா. இப்போ நம்மளே கூட யாருன்னா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், யாருன்னா வியாதி அடிபட்டு யாருன்னா இருக்காங்கன்னா நம்ம யாருன்னா உதவி பண்ணுவோமா? உதவி பண்ற ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கே தேவையில்லாத வம்பு அப்படி என்ன பண்றாங்க? போயிடுவானா. ஆனா இவர் என்ன பண்றாரு? அந்த மாதிரி பண்ணாம நம்மளுக்கு உதவி செய்யற ஒரு ஆசாரியரா நமக்கு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். இந்த வசனத்துல யாரை பத்தி சொல்றாங்க? யூதாஸ் காரியத்தை பத்தி சொல்றாங்க. யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணாம
அவன் காட்டி கொடுத்தான் ஏசப்பாவை. அதுவும் எத்தனை வெள்ளி காசு காட்டி கொடுத்தான்? 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான். அவன் காட்டி கொடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்? மறுபடி வாசிங்க அந்த வசனத்தை. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அவன் காட்டி கொடுத்துட்டு என்ன பண்றான்? நான் பாவம் செஞ்சிட்டேனே, குற்றம் பண்ணாதவருடைய ரத்தத்தை நான் வாங்கிட்டேனே அப்படின்னு என்ன பண்றான்? எல்லாருக்கிட்டையும் சொல்றான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? அது உன்னுடைய பாவு, நாங்க என்ன பண்ண முடியும், நீ தான் அவரோட காட்டி கொடுத்த அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. இந்த குற்றமில்லாதவருடைய ரத்தத்தை அவர் எதற்காக சிலுவையில பலியானாரு? நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாட்டு பாருல, கல்லர் மத்தியில் ஓர் கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாட்டு மட்டும் தான் நம்ம பாடுவோம். அதுக்காக நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டோம். நம்ம முயற்சி எடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்முடைய பாவங்களை நம்ம முதல்ல அறிக்கையிடுவோம். நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு அவர் விசுவாசிக்கும் போதுதான் இந்த உண்மையான இந்த சிலுவை அவர் பலியானதுக்காக ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. நம்ம இந்த மாதிரி நிறைய பாவம் செஞ்சுட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மனம் திரும்புறேன்னு ஜெபிப்பாங்க. ஜெபிச்சுட்டு மறுபடியும் அதே பாவத்தை திரும்பி செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம செய்தோம்னா பரலோக ராஜ்யத்தில் நமக்கு என்ன கிடையாது? இடம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி இசப்பா கொஞ்ச நேரம் இந்த பாவ நிவர்த்திக்காக நம்ம ஜெபிக்கலாமா? இசப்பா, நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன்ப்பா. இசப்பா, அந்த கல்லை இசப்பா உம்மிடத்துல வந்து இசப்பா நான் விசுவாசிக்கிறேன், உன்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுறேன் இசப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டதுனால நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பான்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க இசப்பா. அந்த மாதிரி இசப்பா எனக்கும் ஒரு வாக்கு இசப்பா தாங்க இசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? இசப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்க இசப்பா. நீங்க குற்றமில்லாதவர் அப்பா. குற்றமில்லாதவருடைய ரத்தத்தை இசப்பா எங்களுக்காக சிலுவையில பலியானீரே, அதை ஒரு விஷயம் நினைத்து பார்த்து ஹல்லேலூயா. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. இசப்பா துதிக்கிறோம். இசப்பா, இந்த வார்த்தை பேசும்படியாக இசப்பா அடி எனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திரி, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. இந்த வார்த்தை இசப்பா கேட்கிற ஒவ்வொருக்கும் பிரயோஜனமா எழுவதென்று இசப்பா விசுவாசிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இசப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் கைகளை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். இந்த கல்லன் உனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கடைசி வாய்ப்பு. ஆமென். நாள் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் பல வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றும் கூட அருமையான சகோதரர் ஜோன்சன் மூலியமாய் நமக்கு ஒரு வாய்ப்பு. ஆமென். ஆமாம், நம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவரிடத்துல இரக்கம் பெறுவான். அப்போ அறிக்கை செய்வது மிக மிக அவசியம். ஒரு மனிதன் தன் செய்த பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். செய்வது மட்டுமல்ல, அதை விட்டுவிட வேண்டும். கல்லனுக்கு கிடைத்தது அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் அவன் அறிக்கை பண்ணின பிறகு அவனுக்கு பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு அறிக்கை செய்த பிறகும் இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்கிறதுனால நமக்கு போராட்டங்கள் நம்மளை தேடி என்ன பண்ணிட்டே தான் இருக்குது, வந்து கொண்டே தான் இருக்கிறது. மீண்டும் அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய 80வது வயதில் அவர் வேதத்தை எடுத்து நான் இன்னும் எதிலெல்லாம் சரியாக வேண்டும் என்று சொல்லி அவர் பைபிளை ஆராய்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வாலிபன் வந்து, ஏன் என்ன தேர்ந்துக்கிறீங்க, கொடுங்க நான் எடுத்து தரேன்னாரா. அவர் சொன்னாரு, பைபிள் வசனத்துல இன்னும் எதையெல்லாம் நான் விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து நான் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்களாய் நம்ம மாறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து 3வது வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 3வது வார்த்தை என்ன? தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு போராட்டம். மரியாள் தன்னுடைய வாலிப வயதில் அநேகனால இச்சிக்கப்பட்டுவா. ஏன்னா கன்னியாக இருக்க போது என்ன பண்ணாரு? கடவுளுடைய ஆவியினால ஒரு குமாரனை பேர போறேன்னு என்ன பண்ணுறாங்க? கடவுள் சொல்கிறாங்க, நான் எப்படி திருமணம் ஆகலையே, எப்படி நான் குழந்தை பிறக்கிறது எனக்கு என்று நான் என்ன பண்ணுறேன்? கடவுள்கிட்ட கேட்குறான். ஆனால் யோசேப்பு தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவளுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, கொடுத்தது மட்டும் இல்லை, ஏறுது ராஜா என்ன பண்ணுறாரு? அந்த குழந்தைய என்ன பண்ணாரு? அழிக்கணும்னு என்ன பண்ணுறாங்க? அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ண, நீ போயிட்டு சாகடி அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஊரை விட்டு போயிடுறாங்க. போயிட்டு அந்த குழந்தை பிறந்து அதுக்கு 8 நாள் 10 விருத்த சேதனம் பண்ணி திருப்பி என்ன பண்ணுறாங்க? அந்த ஏறுது ராஜா இறந்து போயிட்டு திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க? கடவுளுடைய கேட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க? எருசலேமுக்கு வராங்க. என்ன பண்ணுறாங்க? அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க? வளர்க்குறாங்க. தாய்க்கு முதலாவது பிறந்த குழந்தை தான் அது. முதல் குழந்தை என்ன பண்ணுற? தாய்க்கு. அப்புறமா இளைய குழந்தை தந்தைக்கு அப்படின்னு எல்லாருமே தெரியும். முதல் குழந்தை தான் யாருக்கு? தாய்க்கு. அவங்க தான் பாசமாக வளர்ப்பாங்க. அதே போல் தன்னுடைய தாயார் என்ன பண்ணுறாங்க? அதனுடைய மகனை வளர்க்குறாங்க. 12 வயதில் என்ன பண்ணுறாரு? ஆலயத்தில் போயிட்டு அவர் எல்லா காரியங்களும் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. வேதத்துள்ள எல்லா ரகசியங்களும் என்ன பண்ணுறாரு? அவர் பேசுகிறாரு. பேசும்போது அந்த இடங்களில் இருக்கிற அநேகம் என்ன பண்ணுறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. இது யாருடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இது யோசேப்பும் மரியாளுடைய மகன் என்று. அந்த குழந்தைனால என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த இடத்துல பூரிப்பாகிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த குழந்தையை வளர்த்து என்ன பண்ணுறாங்க? கடவுளுடைய ஞானத்திலும் அறிவிலும் அவர் என்ன பண்ணுறாங்க? வளர்க்குறாங்க. வளர்த்துல இல்லாத அவர் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? 30 வயதில் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தகவலுக்கும் என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படிந்து நடக்கிறாரு. இப்போது நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25, 26. அல்லேலூயா. யாரை பார்த்து சொன்னாங்க? தன்னுடைய தாயை பார்த்து, இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று. அன்பான சீஷன்னா அவர் எந்த அன்பான சீஷன்னு யாருக்கு தெரியும்? பைபிள் யாரை பற்றி போட்டுக்குது? அன்பான சீஷன் யாருக்கிட்ட ஒப்படைச்சாரு? யோவான்கிட்டயா? அப்படின்னு யோவான்கிட்டன்னு போட்டுன்னு சொல்லவே இல்லையே பைபிளில். சொல்லியிருக்கா? அன்பான சீஷன் தான் சொல்லியிருக்கா. அதை நான் என்ன பண்ணேன்னா, அன்பான சீஷன் என்றுன்னு இதில் வேதத்தில் சொல்லியிருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணேன்? ஒரு நாள் வேதத்தை நான் தியானித்தேன். அதில் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8, 19, 21. அல்லேலூயா. இப்போ யாருன்னு சொன்னாங்க? அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரம். அப்படின்னா என்ன பண்ணிக்குது? மரியாளுக்கு குழந்தை இருந்துருக்குது. ஏசப்பா மட்டும் மகன் இல்லை, இன்னும் அவங்க என்ன பண்ணுக்கிறாங்க? குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. ஏன் இது நான் சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறேன்னா அது யாருனால பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரர் யாருமே என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது, செய்ய முடியாது. அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? அவனுடைய மகன் அவனுடைய கடவுள் ஏசப்பாவே ஆவியா ஒரு இதை கொடுத்தாரு, கருவை கொடுத்தாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு?
யோசேப்பு மூலியமா அவர் என்ன பண்ணாரு, பிறக்கல. ஆனா யோசேப்பு மூலியமா இன்னொரு மகன் பிறந்தான். அவங்கிட்ட தான் என்ன பண்றாரு ஏசப்பா தன்னுடைய அம்மாவை ஒப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ஏசப்பா 30 வயதுல தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய சகோதரையும் தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணாரு, ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தாரு. தன்னுடைய தகப்பன் செய்த தச்ச வேலைகளை என்ன பண்ணாரு, அவர் செய்து முடிச்சாரு. அவர் செய்த மரத்தினால என்ன என்ன பண்ணுச்சு, அவருடைய உயிரை அந்த மரத்தினால தான் என்ன பண்ணுச்சு, பலி கொடுத்தாரு. அல்லேலூயா. புரியுதா புரியலையா நாங்க சொல்லத? எனக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், தயவுசெய்து தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. அல்லேலூயா. தன்னுடைய தாயார் தன்னுடைய மகன் சிலுவை எடுத்துக்கொண்டு போகிறப்போ தன்னுடைய தாய்க்கு எப்படி இருக்கும், பெற்றெடுத்து வளர்த்து அதை ஆளாக்கி தன்னுடைய கூட இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் தன்னுடைய கடவுளுக்காக அவர் என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுத்து அடிகளினாலும் சிலுவையினாலும் அவரை சுமந்து கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்த போது அந்த தாயாருடைய முகத்தை நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியல. நம்ம ஒரு குழந்தைய அடிச்சுட்டுன்னா பக்கத்துக்காரர் என்ன பண்ண முடியும், தாங்க மாட்டாங்க. அதே போல் தான் தன்னுடைய மரியாள் மகன் ஒவ்வொரு அடியும் அடிக்கும்போது அவருடைய கண்ணீர் படுகிற பாடங்கள் நம்ம வேதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். தாய் சும்மா இல்லை, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய ஒவ்வொரு வேலை ஸ்தலத்தில் போகும்போது வரும்போது என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். எபேசியர் 6:1-2-3 வாசிக்கலாம். எபேசியர் 6. அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாகும். முதல்ல கற்பனை என்ன தெரியுமா, பிள்ளைகள் நம்முடைய தாயும் தகப்பனையும் என்ன பண்ண நம்ம கனம் பண்ணணும். ஏசப்பா என்ன பண்ணாரு, தன்னுடைய பிதா சொல்ற பொறுப்பை என்ன பண்ண அந்த பூமியில செஞ்சாரு. தன்னுடைய தாய்க்கு அவர் கீழ்ப்படிந்து என்ன பண்ணாரு, நடந்து கொண்டாரு. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:51-52. லூக்கா 3:51. ஓ சாரி, 2:51-52. அல்லேலூயா. நம்ம வேதத்துல பார்க்க வேண்டாமா, நாசரேத்து என்ன பண்றாரு, ஊர்ல போய் ஒரு தேவாலயத்துல என்ன பண்ணார், அவரை பிரசங்கம் பண்ணினார். அந்த சங்கதியெல்லாம் தன்னுடைய இருதயத்துல என்ன பண்ணாரு, வைத்து கொண்டா. இவர் பிரசங்கம் பண்ணது நீங்க எங்க, அவன் என்ன பண்றான், ஏசப்பா காணாம போயிடா. அவருடைய ஏசப்போ தன்னுடைய மரியாதை என்ன பண்றாங்க, தேடுறாங்க. ஒரு ஆலயத்துல போய் அவர் இடத்துல என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. அப்புறமா மகனே நீ எங்க போயிட்டீங்க, நீங்க உங்களை நாங்க தேடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு எனக்குன்னா என்னுடைய பிதா வீட்டுல நான் என்ன பண்றேன் இருக்கிறேன்னு சொல்றார். இதெல்லாம் அவன் என்ன பண்றா, தன்னுடைய மனதில் என்ன பண்றா, வைத்து கொள்கிறார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருவிலும் மனுஷ தயவிலும் அதிகமா என்ன பண்ணாரு, விரித்தெழுந்தாரு. பிள்ளைகள் நீங்க கூட என்ன பண்ணா, இயேசுடைய ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருவிலும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணா நம்ம விரித்தடிக்கணும். மனுஷ தயவு கூட நம்மளுக்கு என்ன பண்ணா ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அல்லேலூயா. கொலேசியர் 3:20. கொலேசியர் 3:20.
அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் என்ன பண்ண நம்ம கீழ்ப்படினா. அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் போயிட்டு கடைக்கு போயிட்டு வாயின் வா அப்படின்னு சொல்லுவாங்க. போமா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சில பிள்ளைகளை அசட்டை பண்ணுறாங்க. ஆனால் எல்லா காரியத்திலும் என்ன பண்ண பிள்ளைகளை கீழ்ப்படிந்து இருக்கணும். தகப்பனுக்கு தாய்க்கு எப்போதுமா என்ன பண்ண நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா என்ன பண்ண மாறணும். அல்லேலூயா. உபாகமம் 21:18-19. உபாகமம். படி 21 வரையும். 21 வரையும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, குடிக்காரனும் என்ன பண்ணாங்க, கொள்ளைக்காரனும் இருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனத்துல பிள்ளைக்கு இப்படி இருக்குது என்ன பண்ணாங்க, எடுத்துன்னு போயிட்ட மூப்பர் இடத்துல என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் ஒப்பு கொடுத்தனால அந்த மூப்பர் என்ன பண்ணாங்க, எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கல் எறிந்து சாகடிக்கிறாங்க. அந்த சாகடிக்கிறதுனால பண்ணுறாங்க, அவங்க பயப்படுறாங்க. இந்த நாளில் கூட அநேக பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படியாத அநேக குடிகாரராக இருக்கிறாங்க. கஞ்சா, சிகரெட், ஆன்ஸ், பீடி என்று என்ன பண்ணுறாங்க, அநேக காரியங்களை செய்கிறாங்க. தகப்பனுக்கு தாய் கீழ்ப்படியது கிடையாது, பெரியவங்களுக்கு சின்னங்களுக்கு கீழ்ப்படியதில்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, யார்கிட்டனா போய் சொன்னேன்னு வச்சுக்க, நீ மட்டும் ரொம்ப யோகியமா, எங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்களே, முதல்ல உங்கள் வேலை என்னவோ நீங்கள் பாருன்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, பயந்தாங்க. பயந்ததுனால என்ன பண்ணாது, அந்த பழக்கத்தை என்ன பண்ணுறாங்க, விட்டு விடுறாங்க. ஒரு அடித்து சாவடிச்சுக்கிறாங்கன்னா என்ன வருது, ஒரு பயம் வருதா இல்லையா? இந்த காலத்தில் வந்து அநேக இடங்களில் கூட ஒரு பயம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு தண்டனை வந்து இந்த கவர்மெண்ட் குதிச்சுன்னா எல்லாமே என்ன பண்ணுறாங்க, திருந்துடுவாங்க. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:12. 1 தீமோத்தேயு 4:12. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான பாயிண்ட். உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு என்ன பண்ணணும்பா, மாதிரியா இருக்கணும். யாரை கொண்டு சொல்றாரு, வாலிப சகோதரிகளே, வாலிப சகோதரிகளே, உங்களுக்கு தான் என்ன பண்ற இந்த வார்த்தை கடவுள் சொல்றாரு. உன் இளமை குறித்து ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது. யாரா, ஐயோ இப்படிப்பட்ட பிள்ளைங்களா, இவங்க பிள்ளைங்களா இப்படி இருக்குது, அடங்காது இருக்குது, என்ன பண்ணக்கூடாது. யாரா அசட்டை பண்ண சொல்லக்கூடாது. நீ வார்த்தையில என்ன பண்ண கவனமா பேசணும், நடக்கல என்ன பண்ண ஒழுங்கா இருக்கணும், ஆவியில விசுவாசத்துல என்ன பண்ண அனல் மூட்டி எழும்புகிற பிள்ளைகளா என்ன பண்ண நீங்க இருக்கணும். சபைகளுக்கு ஒரு தூணாயின் இருக்கணும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. இந்த காலகட்டங்களில் அநேக வாலிப பிள்ளைகள் என்ன பண்றாங்க, கற்பை இழந்து போகிறார்கள், சூறையை ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். என் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களை என்ன பண்ணா, கற்பில என்ன பண்ணா விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கணும். தகப்பன் தாய் பேசி கேட்டு என்ன பண்ணா நடக்கணும். இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாதுன்னு சொன்னா கூட என்ன பண்ணா கீழ்ப்படிந்து என்ன பண்ணா நடக்கணும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 15:4 15. மத்தேயு 15:4-5 வாசிக்கலாம்.
படி 8 வரி. ஹalleluya. உன் தகப்பனையும் உன் தாயும் என்ன பண்ண, கனம் பண்ணுன்னு சொல்லிது. ஆனா சிலர் என்ன பண்றாங்க, கனம் பண்ணாத, உனக்கு என்ன வேணும், பணம் தானே நான் கொடுத்துட்றேன்ட்டு அநேக பிள்ளைகள் என்ன பண்றாங்க, தகப்பனையும் தாயும் என்ன பண்றாங்க, அசட்டை பண்ணுகிறார்கள். ஒரு கதை ஒன்று சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. தன்னுடைய தாய் பிள்ளைகளுக்காக அநேக கஷ்டங்கள் பட்டு ஒரு வக்கீலா இருந்தாங்க. அவங்க வக்கீலா இருந்து திருப்பி அதில் ரிட்டையர் ஆகிட்டு திருப்பி ஒரு காலேஜில் போயிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க லெக்சராக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, இருக்க வயது சென்றிருந்தது. அந்த 4 பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, ஒரு மாதமும் நீ என்ன பண்ண, இவங்கள பார்த்துக்கோ அப்படின்னு என்ன பண்ணாங்க. அவங்களுக்குள்ள என்ன பண்ணுச்சு, ஒரு சண்டை ஏய்ப்பிச்சு. அவங்க 4 பேரும் கூடி என்ன பண்ணாங்க, ஒரு யோசனை பண்ணாங்க, இவங்களை என்ன பண்ணணும், நம்ம எங்கன்னா விட்டுட்டு வந்தோன்னு என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதான் என்ன பண்ணுறாங்க, அவங்க 4 பேரும்மா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு காசி கோயிலுக்கு என்ன பண்ணுறாங்க. காசிக்கு போனால் எதுக்கு போகிறாங்க, தன்னுடைய புண்ணியங்களை அங்கே கரைத்துட்டு தான் என்ன பண்ணுறாங்க, காசிக்கு போகிறாங்க. அம்மாவை இட்டு போயிட்டாங்க. அம்மாவை எங்கன்னா விட்டு வந்தால் அதுனா அது பாவம். ஆனால் என்ன பண்ணுறாங்க, பாவத்தை விட்டுட்டு இவங்க அத்தை கழுவத்துக்கு என்ன பண்ணாங்க, காசிக்கு தன்னுடைய அம்மாவை கொண்டு போனாங்க. அந்த நதியில் என்ன பண்ணாங்க, 5 பேரும் தன்னுடைய அம்மாவை விட்டுட்டு இவங்க 4 பேரும் என்ன பண்ணாங்க, வெளியே எழுந்து வந்துட்டாங்க. அப்போது அந்த அம்மா அடிச்சுட்டு போதில் பார்த்துட்டு ஒரு அங்கே போலீஸ்காரர்கள் அநேக பாதுகாப்பு இருப்பாங்க. அந்த போலீஸ்காரர்கள் அவர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள அட்ரஸை கேட்டு, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. இது மாதிரி வந்தோம், எங்கள் 4 பிள்ளைகளை என்ன பண்ணாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த காலகட்டங்களில் அநேக பிள்ளைமார்கள் என்ன பண்ணுறாங்க, அனாதை ஆசிரமங்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்து போய் விட்டாங்க. இது ஒரு தொல்லையே என்று என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க. ஆனால் கடவுள் முதல்ல என்ன சொல்லிக்கிறாரு, உன் தகப்பனை தாயை என்ன பண்ண, கனம் பண்ணு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். லூக்கா 1:48. அல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லுது, அவர் தம்முடைய அடிமையின் கீழ் தாழ்மையில் நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளிலும் பாக்கியவதிகள் என்ன சொல்றாங்க, எண்ணப்படுவாங்க. இது யாரை பத்தி சொல்லுது, தன்னுடைய மரியாதை பத்தி சொல்லுது. எல்லா ஸ்திரீகளோட எல்லாரோட நான் என்ன பண்ணுவேன், பாக்கியவதிகளாய் காணப்படுவேன். பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம்னா எப்படி இருக்கலாம், நம்ம பாக்கியவதிகளான நம்மளால சொல்ல முடியுதா? ஒவ்வொரு பிள்ளைகளை பெத்தெடுத்து தாயின் தகுமாறு என் பிள்ளை நல்லது, இதை பெத்தெடுத்து எனக்கு என்ன பண்ணுது, பெருமை உண்டாக்குது. எந்த பிள்ளைகள் சொல்லியிருக்குது, அவமானத்தை என்ன பண்ணுது ஒவ்வொரு பிள்ளைகளா. மரியாள் தன்னுடைய மகனை பெற்றெடுத்து இந்த உலகமே அவளை என்ன பண்ணுது, பாக்கியவதிகளா போற்றப்படுகிறது. அதுல 14 ஒண்ணு சொல்லலாம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரீயோ அது தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் பிள்ளைகளை எப்படி வழிநடத்தணும் என்று ஒவ்வொரு நாளும் நாம பண்ணோம் கற்றுக்கொள்ளணும். தம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை என்ன பண்ணா அறிந்து கொண்டதான் நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண முடியும், வழி நடத்த முடியும். தன்னுடைய கைகளினால் தன் வீட்டை அவள் என்ன பண்றா, ஒவ்வொரு நாளும் கட்டுக்கிறா. நம்ம கஷ்டப்படுறது யாருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான். அவருடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்றோம், ராவ பகலாம் கஷ்டப்படுறோம். ஆனா என்ன பண்றாங்க, நம்மளுக்கு தெரியாத அநேக திருட்டுத்தனங்கள்லாம் என்ன பண்றாங்க அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா புத்தியில ஸ்ரீயா பிள்ளைகளை என்ன பண்ண, நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வழி நடத்தணும். அல்லேலூயா. 2 யோவான் 2:6. 2 யோவான் 2:6.
2:6. ஆ ஆ 2ஆம் நிருபம் அது இல்ல 2 எழுதின 2ஆம் நிருபம். தெரிந்து கொள்ளப்பட்டவளாகிய அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறது, பிதாவாகிய தேவனும் பிதாவின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடு கூட உங்களோடு கூட இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளின் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுது அம்மாக்களே, நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையை எழுதாமல் ஆதி முதல் தமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் சொல்றாங்க. அம்மா பேச்சு கீழ்ப்படிந்து தன்னுடைய சபைகளில ஒவ்வொரு காரியங்களும் என்ன பண்றாங்க, செய்து முடிக்கிற பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரு, சந்தோஷப்படுறாங்க. ஆனா அம்மா பேச்சு ஒவ்வொரு நாள் கேட்காத பிள்ளைகளுக்கு இது என்ன பண்ணுது, இந்த வேத வசனம் தூரமாக்குது. ஆனா அம்மாங்க ஒருவருக்கு என்ன பண்ணா, அன்பு கூற வேண்டும். இது புதிய கற்பனை இல்லை, இது ஆதி முதல் எழுதின இது என்ன பண்ணுது, கற்பனையா இருக்கிறது. நம்ம ஒருவர் என்ன பண்ண, நம்ம அன்பு கூறுகிற பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணா இருக்கணும். ஏசப்பா நம்மளுக்கு அன்பு கூற வச்சுதான் என்ன பண்ணாரு, நம்மளுக்காக சிலுவையில பலியானார். அல்லேலூயா. ஒரே ஒரு 3 வருஷம். வெளிப்படுத்தல் 2:4. வெளிப்படுத்தல் விசேஷம் அல்லேலூயா. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன பண்ணுத, குறியா இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைங்களை பெற்று நான் சரியாத்தான் வளர்க்குறேனே, நான் வேதம் வாசிக்கிறேனே, ஜெபிக்கிறேனே, ஏன் இந்த பிள்ளைகள் இப்படி அடங்காது இருக்கிறார்கள், இப்படி தவறான காரியங்கள் என்ன பண்ற செய்து இந்த ஒவ்வொரு தாய்மார்கள் என்ன பண்றாங்க, வேதனைக்குள்ளாகிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஆதி முதல் கொண்டிருந்த அன்பை என்ன பண்றாங்க, கடல் மீது வைத்திருந்த அன்பை அவர்கள் விட்டு விட்டார்கள். உன் பேரில் எனக்கு எப்போது என்ன பண்ணுது, குறையா இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ணா, வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் என்ன பண்ண, நம்ம பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாள் என்ன பண்ணா வேண்டிக் கொள்ளும். எனக்காக அழாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க, அழுங்க என்று ஏசப்பா சொன்னார். அல்லேலூயா. யோவான் 1 யோவான் 4:7-8. அவன் தான் முதிச்சு அவசரப்படாதீங்க. 1 யோவான் 4:7. படி 10 வரைக்கும் படி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவர் என்ன பண்ண, நம்ம அன்பா இருக்கிறோம். ஏனெனில் அன்பு தேவனால் என்ன பண்ணுச்ச, உண்டாயிருச்சு. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறோம். அன்பில்லாத தேவனை அறியான். தேவன் அன்பாக என்ன பண்றாரு, இருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை நம் பிழைக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினார். தேவன் தாம் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனால் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய எல்லா பாவங்களுக்காக யாரு மறுதளிச்சாரு, ஏசப்பா நம்மேல் வைத்த
அன்புக்காக கிருபாதார பலியாக என்ன பண்றாரு? தன்னுடைய குமாரனை நம்மளுக்கு என்ன பண்ணாரு? அனுப்பினாரு. வாய்ப்பு கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். Praise the Lord. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு விஷயம் கூட நாம் கைகளை தட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். உங்க கூட நாம் 4வது வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 4வது வார்த்தைக்கு பாடல். நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் எசையா, இன்று உம் பிள்ளை நான். நான் பாவிதான், ஆனாலும் நீ இரத்தம் சிந்தினீர். இன்று உம் பிள்ளை நான் எசையா, இன்று உம் பிள்ளை நான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். உம் கை காலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. உம் கை காலிலே காயமெல்லாம் நான் செய்த பாவமையா. நான்
கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக. ஏசப்பா என்னாலையும் 4வது வார்த்தை பேச கிருபை தந்திருக்கிறார். இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளில் உங்களிடத்தில் நான் 4வது வார்த்தை பேச போகிறேன். மத்தேயு 27:46 வசனம் வாசிங்க. ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதுக்கு அர்த்தம் வந்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. ஏசப்பா 7 வார்த்தை பேசும்போது இந்த வார்த்தை ரொம்ப மன கசந்து பேசினாரு. இந்த வார்த்தை வந்து வலி மிகுந்த வார்த்தை. ஏசப்பா பேசும்போது ரொம்ப மன கஷ்டத்துல பேசினாரு. சங்கீதம் 22:1 22:1 இதுலயும் இந்த இடத்துல வந்து என் தேவனே என்னை கைவிட்டீர் போட்டிருக்கு. இது வந்து தாவீது வந்து சொல்றாரு, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்ல வார்த்தைகளும் கேட்காமலும் எனக்கு ஏன் தூரமா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஏசப்பா வந்து சொல்றாரு, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன். ஆனா நான் வந்து அந்த நேரத்துல அமைதியா இருந்தேன், ஏன்னா உன்னை கொண்டு ஒரு காரணம் பண்ணதுக்காக நான் வந்து அந்த இடத்துல அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 121:5 கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து ஒரு தந்தை வந்து உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி தராங்கன்னா, அவர் வந்து உங்களை சைக்கிள் மேல உட்கார வச்சு அவர் கை பின்னாடி பிடிச்சி அவர் இட்டுன்னு போய் கொஞ்ச தூரம் கழிச்சு அவர் வந்து கை விட்டுருவாரு. அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க, ஏன்பா கை விட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தந்தை சொல்லுவான், நான் கை விட்டாதான் உன்னால சீக்கிரமா ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது போலதான் பிதாவும் இயேசுவை வந்து கைவிட்டதற்கு மரித்து மீண்டோட கூட உயிரோடு எழுந்து தீர்க்க தரிசன வார்த்தை வந்து நிறைவேறத்துக்கு மட்டும்தான் பண்ணாரு. அப்புறம் ஏசப்பா வந்து பிதா இயேசு வந்து கைவிடல, அவர் வந்து பிரிந்து போகிறதுக்கு ஒன்றும் கைவிடல. உங்களுக்கும் சில நேரத்துல வந்து தோணும், ஏசப்பா இது மாதிரி என்ன கைவிட்டாரு அப்படின்னு தோணும். ஆனா ஏசப்பா வந்து அதே போலதான் உங்களை கொண்டு ஒரு காரியம் செய்யறதுதான் வந்து ஏசப்பா வந்து அந்த இடத்துல வந்து அமைதியா இருந்தாரு. அது போலதான் பிதாவும் இயேசு வந்து கைவிடல, தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறதுக்கு தான் ஏசப்பா வந்து கைவிட்டாரு. இந்த வார்த்தை வந்து ஏசப்பா ரொம்ப வலி மிகுந்த வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். வாய்ப்பு கொடுத்த ஐயாவிற்கும் விசுவாசிற்கும் நன்றி. கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ, கர்த்தரேசு கதறிடும் சத்தம் உன் காதில் தொனிக்கலையோ. கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ, கர்த்தரேசு கதறிடும் சத்தம் உன் காதில் தொனிக்கலையோ.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட 5ஆம் வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் என்று பேச வந்திருக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு சிலுவையில் 5ஆம் வார்த்தையாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னாரு. ஏசப்பா எந்த விதமான தாகமா இருந்தாருன்னா ஆத்தும தாகமா இருந்தாரு. ஆத்தும தாகம்னா இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வரோம், இன்னும் ரட்சிக்கப்படாத நிறைய பேர் வெளியில இருக்காங்க, அவங்க எல்லாம் ரட்சிப்பதுதான் ஆத்தும தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவருடைய தரிசனமா இருந்தது. அவர் தரிசனத்தை அவரால் நிறைவேற்ற முடியல. ஏசப்பா சிலுவையில தாகமா இருக்கிறேன்னு சொன்னது அங்க இருக்கிற கல்வர்கள் எல்லாம் அவர் தண்ணீர் தான் கேட்கிறாருன்னு நினைச்சு அவருக்கு கசப்பு கலந்த காடியை அவர் கொடுக்குறாங்க. அவர் அதை மறுத்துட்டாரு. ஏன்னா இயேசு ஆத்தும தாகத்தோடு தான் இருக்கிறாரு. நம்மள சில பேர் இன்னைக்கு எந்த தாகத்தோடு இருக்கிறோம்? ஆத்தும தாகத்தோடு இருக்கிறோமா இல்லை வேற எந்த தாகத்தோடு இருக்கிறோம்னா, ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பா பிறந்து வளர்ந்து இந்த பூமியில 3.5 வருஷம்தான் ஊழியம் செய்யறாரு. அந்த 3.5 வருஷம் அவருக்கு பத்தலை. ஏன்னா அந்த 3.5 வருஷம் அவர் இந்த பூமியில கொஞ்ச நாட்கள் தான் ஊழியம் செஞ்சார். அதனால தான் இயேசு உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொள்ளுன்னா, ஏசப்பாவுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, ஏசப்பாவுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுப் 2:14. சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அதே போல பூமியில இருக்கிற ஜனங்களும் கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. இன்றைக்கு ஜனங்க அநேக பேர் இயேசு அறிகிற அறிவு இல்லை. அதனாலதான் வெளியே இருக்கிற ஜனங்க கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம போயிட்டு அவங்களுக்கு இயேசு உனக்காக எனக்காக மரித்து சிலுவையில 3ஆம் நாள் பலியாகி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக வருவார்கள். இயேசுடைய தாகத்தை நீங்க தீர்க்கணும்னா வெறும் தண்ணீரால மட்டும் தீர்க்க முடியாது. பின்மாற்றத்துல போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் அவங்களெல்லாம் சந்தித்து நீங்க சுவிசேஷம் சொல்லும் போதுதான் ஏசப்பாவுடைய தாகம் தீர்க்கப்படும், அவருடைய தரிசனமும் நிறைவேறப்படும். அதே போலதான் ஏசப்பாவும் சீஷர்களும் சமாரியா அப்படின்ற ஒரு ஒரு ஊருக்கு போறாங்க. அப்போ அங்க சீஷர்கள்லாம் தனியா விட்டுட்டு ஏசப்பா மட்டும் அந்த கிணத்தோரமா உக்காடுறாரு. அப்போ அங்க ஒரு சமாரியா ஸ்திரீ தண்ணி முழுறதுக்காக வராங்க அந்த கிணத்தடியில. அப்போ ஏசப்பா கேட்கிறாரு அந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே என் தாகத்துக்கு தண்ணீர் தர முடியுமா அப்படின்னு அந்த ஸ்திரீயை பார்த்து ஏசப்பா கேட்கிறாரு. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றாங்க, நீயும் ஒரு யூதன், நான் ஒரு சமாரிய ஸ்திரீ, நீ எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு அந்த ஸ்திரீ கேட்குறாங்க. ஏசப்பா சொல்றாரு, நீ குடிக்கிற தண்ணியும் தாகம் எடுக்கும், ஆனா நான் குடுக்கிற தண்ணி உனக்கு ஒரு காலமும் தாகம் எடுக்காது அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அப்போ அந்த ஸ்திரீயை சொல்றாங்க, எந்த தண்ணி அது எனக்கும் தாங்க அப்படின்னு அந்த ஸ்திரீ சொல்றாங்க. அப்போ ஏசப்பா அந்த ஸ்திரீயை பத்தி தீர்க்க தரிசனமா சொல்லும்போது அந்த ஸ்திரீ அந்த குடத்தை அங்கேயே போட்டுட்டு அந்த கிராமத்துல இருக்கிற மக்களை எல்லாருக்கும் போயிட்டு, எல்லாம் இங்க வாங்க, ஏசப்பா யாரோ ஒருத்தர் என்னை பத்தி தீர்க்க தரிசனமா சொல்றாரு அப்படின்னு அந்த ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஏசப்பா கிட்ட சேர்க்கிறாங்க. அந்த ஸ்திரீயால அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களால அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா பரலோகத்துல உங்க பேர் எழுதப்படும். ஏசப்பா சொல்றாரு, ஆத்ம தாகமா இருக்கிறேன். ஆத்ம தாகத்தை நீங்க நிறைவேற்றுவர்களா இருக்கும்போது தான் அவருடைய தரிசனம் நிறைவேற்றப்படும். அவருடைய தரிசனம் என்னன்னா, ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களை நீங்க ஆலயத்துக்குள்ள கொண்டு வர்றது தான் அவருடைய தரிசனமா இருக்கிறது. இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்த அருமையான பாஸ்டருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் பேசிய 7ஆம் வார்த்தை தான் பேச வந்துள்ளேன். முடிந்தது. எடுத்துக்கொள்வோம். யோவான் 19:30 வசனம். முடிந்தது என்ற வார்த்தை யார் சொல்லுவாங்க தெரியுமா? அது சும்மா சொல்றது. நீங்க இப்போ மனுஷங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் செஞ்சு முடிச்சிடுவேன், நீங்க எனக்கு ஒரு காரியத்தை கொடுங்க, நான் செஞ்சு முடிச்சேன். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை லாஸ்ட்லயும் செய்ய மாட்டாங்க. ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்துகிற தேவன்.
யார் தமக்கு கொடுக்கப்பட்ட பணியை முழுமையாக செய்து முடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வார்த்தையை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்படிதான் இயேசு வந்து அவர் கொடுக்கப்பட்ட பணியை அவர் வந்து என்ன பண்ணாருன்னா முழுமையாக செய்து முடித்தார். நீங்க நினைக்கலாம் ஏசப்பா என்ன அப்படி செய்தாருன்னு நீங்க நினைக்கலாம். இயேசு வந்து மனிதனாக பிறந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்து கடைசியில் உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்து முழுமையாக அவர் என்ன பண்ணார்னா முடித்தார். இது முடித்து பார்த்தா அவர் சொல்றாரு முடிந்தது என்று அவர் சொல்றாரு. நீங்களும் என்ன பண்ணணும், தாய் தகப்பனுக்கு முதல்ல கீழ்ப்படிணும். அப்புறம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும், கீழ்ப்படிணும். நீங்க அது இல்லாம நீங்க எப்படி சொல்லலாம், முதல்ல என்ன பண்ணா தாய் தகப்பன்னு முதல்ல நம்ம மதிக்கணும், அவங்கள நேசிக்கணும். அப்புறம் பாஸ்டர் வந்து சொன்னாரு 7 ஊழியத்தை நீங்க என்ன பண்ணா செய்து முடிக்கணும்னு சொன்னாங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வாரத்துக்கே வர மாட்டேங்கிறீங்க, பேர் மட்டும் எழுதி கொடுத்துட்றீங்க, வாங்க வாங்க நான் வரோம் பாஸ்டர் இதுக்கு ஏதுங்கன்னு சொல்றீங்க. ஆனா யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, வர மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஊழியத்தை செய்கிறவன் எவனோ வாழ்வடைவான். அவர் ஊழியத்தை நம்ம என்ன பண்ணா வாஞ்சியோடு செய்யணும் அவர் ஊழியத்தை. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்போ வந்து ஏசப்பா அறியாத ஜனங்களுக்கு நம்ம போய் என்ன பண்ண முடியும், ஒரு சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இங்கே நம்ம சர்ச்சுக்கே வர முடியல, வெளியே போய் எப்படி நம்ம வந்து ஒரு சுவிசேஷத்தை சொல்ல முடியும்? அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இப்போ பாஸ்டர் வந்து ஒரு வேலை சொல்றாரு, என்ன பண்றீங்க, நாளைக்கு வந்து சர்ச்சை கிளீன் பண்ண. நீங்க என்ன சொல்றீங்க, நாளைக்கே முடிச்சிடும் பாஸ்டர், இல்ல நாளைக்கு வந்தானே முடிச்சிடும். அன்னைக்கு முடிப்பீங்களா, வருவீங்களா? என்ன சொல்லுவீங்க, எனக்கு வயிறு வலி பாஸ்டர், நான் நாளைக்கு வந்துடுறேன் பாஸ்டர் சொல்லுவீங்க தானே? ஆனா என்ன பண்ணும், நம்ம பாஸ்டர் சொல்றது என்ன பண்ணோம், கீழ்ப்படிணும். ஏசப்பா வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில குறையோடு எப்பவுமே இருக்கக்கூடாது, நல்ல பரிபூரணமாக நாம இருக்கணும். அவர் ஏசப்பா ஊழியத்தை செய்யும் போது ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும். நம்ம வந்து ஒழுங்கா செய்யலைன்னா இந்த உலகம் என்ன பண்ணும், உன்னையும் என்னையும் தூசிக்காம தேவனுடைய நாமத்தையும் என்ன பண்ணும், தூஷிக்கும். இது வந்து நம்ம எப்பவுமே ஒரு காலமும் மறந்து விடக்கூடாது. இப்போ வந்து நீங்க தான் சர்ச்சுக்கு சும்மா பைபிள் தூக்கின்னு வந்துடுறீங்க போயிடுங்க, அது வந்து உலகத்தை என்ன சொல்லுவான்னா சும்மா போய் வராங்க அப்படின்னு சொல்ல. நீங்க என்ன பண்ணுனா பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அறிஞ்சு வெளியே போய் என்ன பண்ண சுவிசேஷத்தை சொல்லணும். அப்போதான் அவங்க சொல்லுவாங்க, ஓ இவர் மெய்யான தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா உலகம் வந்து ஏசப்பாவை தூஷிக்காம நம்ம தான் என்ன பண்ணணும்னா அவரை நாமத்தை உயர்த்தணும். ஏசப்பா வந்து உங்களை நம்பி என்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு, ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காருன்னா நீங்க தான் அதை நிறைவேற்றணும். அவர் வந்து அவங்க கர்த்தருக்கு உண்மையா நம்ம நடந்து அவருக்கு தான் நம்ம நிறைவேற்றணும். இல்ல பாஸ்டர் வந்து இப்ப சொல்லுவார் நாளைக்கு ஊழியத்துக்கு வந்துருங்க, இப்ப 7 நாள் ப்ரேயர் வச்சாங்க, யார் யார் வந்தீங்க, எல்லாருமே வந்தீங்களா, சபையில் இருக்கிறீங்க எல்லாருமே வந்தீங்களா? அப்போ எப்படி நம்ம வந்து வெளியே போய் ஒரு சுவிசேஷத்தை எப்படி சொல்ல முடியும் நம்மளால? அவர்னா இப்ப 7 நாள் நான் பேசினாரு உங்களுக்கு தெரியுமா, வராதுங்களுக்கு. அவர் வந்து 7 நாள் இப்போ வந்து 7 வார்த்தை, அதான் இன்னைக்கு சிலுவையில் 7 வார்த்தை பேசுறாங்களா, அதுக்கு முன்னாடி நான் நடந்துச்சின்னு வந்து 7 நாள் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு. இப்ப அதை வச்சுதான் எங்களால இன்னைக்கு என்ன பண்ண முடியுது, பேச முடியுது. நீங்களும் என்ன பண்ணனா அவர் என்ன பிரேயர் இருக்காரோ வந்து கலந்து கொள்ளணும், அப்பதான் உங்களுக்கும் தெரியும். புரியுதுங்களா? 2 தீமோத்தேயு 4:7. இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல போராட்டத்தை போராடணும். ஏதோ உலகத்தான் மாதிரி ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ கடமை செஞ்சோம் அப்படின்னு இல்லாதபடி கர்த்தருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு வந்து ஒரு வாஞ்சியோடு இருக்கணும். புரியுதா? அவருக்கு வந்து பரிசுத்த ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணா முடிக்கணும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணனா இனிமேட்டு நம்ம வந்து பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு ஊழியமும் அது நிறைவேறணும். நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அதுல முதல்ல. புரியுதுங்களா? கர்த்தர் தாமே இந்த வசனத்தை பாதுகாத்துக் கொள்வாராக. 33 கோடிகளுக்குள்ளே இப்படி இல்லை ஒரு தெய்வம், கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம், கையெடுத்து
தொட்டு கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். பாவம் இல்லாத மனிதரின் இதயத்தில் வாழும் சுத்த தெய்வம். பாவம் இல்லாத மனிதரின் இதயத்தில் வாழும் சுத்த தெய்வம். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரமுடைய ஒரே ஒரு தெய்வம். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரமுடைய ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், என் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. இந்த நல்லவர். ஆமென். நம்ம கடைசி வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். இயேசுவை நேசிக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு பணிவான ஸ்தோத்திரம். நான் ஏசப்பா சிலுவையில் பேசிய கடைசி வார்த்தையை பேச போகிறேன். அது எல்லாரும் கவனிங்க. எங்கேயும் பக்கத்தில் பார்த்துன்னு பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறது கவனிங்க. நம்ம இதுக்கு மேலே நம்ம இன்னொரு வார்த்தை பேசணும்னு நினச்சாலும் யாரும் பேச மாட்டாங்க. அதனால நம்ம இந்த 7வது வார்த்தையை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 23:46 எல்லாரும் எடுத்துக்கோங்க, ஒன்றா படிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கினீங்களா? படிங்க. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். படிங்க எல்லாரும். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை ஏசப்பா சொன்னாரு? பிதாவை பார்த்து அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்ன வேலையை முடிச்சிட்டு அவருடைய ஆவியை மறுபடியும் பிதா கையிலேயே ஒப்பு கொடுக்குறாரு. ஏசப்பா அவர் எவ்வளோ அடிச்சாங்க, எவ்வளோ துன்புறுத்தினாங்க, ஈட்டியால குத்துனாங்க, முள்முடி சூட்டினாங்க, காரி அவர் மூஞ்சிலேயே துப்புறாங்க. ஆனா அதெல்லாம் தொடச்சிட்டு அவர் நமக்காக இந்த வார்த்தையை பேசுறாருங்க. கடைசியா இயேசுவால பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான், ஆனாலும் நமக்காக இந்த வார்த்தையை பேசுறாருங்க. மனுஷங்க அவர் சாகும் போது கூட லாஸ்டா அவர் என்ன வார்த்தை பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா எதிர்பார்ப்பாங்க. ஆனா அவர் கடைசியா பேசின வார்த்தை இதுதாங்க. இந்த வார்த்தையை யாருமே எதிர்பார்க்கல. அவர் என்னை பத்தி பேசுவாருன்னு நினைச்சேன், அவங்கள பத்தி பேசுவாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசினாங்களே தவிர இந்த வார்த்தையை பேசுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இந்த வார்த்தை தாங்க அவர் பேசினாரு. இப்ப நம்ம கர்த்தருடைய ஆவிக்கும் மனுஷங்களுடைய ஆவிக்கும் வித்தியாசம் பார்க்கலாமா? கர்த்தருடைய ஆவி 2 கொரிந்தியர் 3:17. ஆமாங்க, கர்த்தருடைய ஆவி இந்த உலகத்துல எங்கெல்லாம் இந்த பூமியில நடமாடிச்சோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு விடுதலை நிச்சயம். அவர் செஞ்ச அற்புதம்லாம் நிச்சயங்க. அவர் பார்வையற்றவங்களை பார்வையடை செய்தாரு, முடவர்களை நடக்க செய்தாரு, குஷ்டரோகிக்கு சுகம் கொடுத்தாரு. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் அவர் செஞ்ச அற்புதத்தை. அவர் இந்த இடத்துல எல்லாம் விடுதலை நிச்சயங்க. ஆனா அவர் கடைசியா சாகும்போது கூட தன்னுடைய பிதாவை பார்த்து, பிதாவே நீங்க தான் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்புனீங்க, திரும்பவும் என்னுடைய ஆவியை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லிட்டு தான் அவர் சாகுறாரு. சாகும்போது கூட அவர் தன்னுடைய பணியை முழுமையா செய்து முடிக்கிறாருங்க. நம்மளாம் ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட நம்ம அதுல ஏதாவது ஒரு குறை வைப்போம், நம்ம என்னால இது முடிக்க முடியல, அப்படி செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு லாஸ்டா சாகும்போது கூட அந்த பிதா கையில ஒரு ஆவியை ஒப்பு கொடுத்துட்டு தன்னுடைய பணியெல்லாம் முழுமையா செய்து முடிச்சுட்டான். அவர் அவருடைய ஜீவனையே விடுறாரு. இப்ப மனுஷங்களுடைய ஆவிக்கு வித்தியாசம் பார்க்கலாமா? மனுஷங்களுடைய ஆவி நீதிமொழிகள் 20:27. ஆமாங்க, மனுஷனுடைய ஆவி தீபமா தான் இருக்குதே தவிர அது உள்ளத்துல உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்குது. நம்ம உள்ளத்துல என்ன இருக்குது, இவன் நல்லவனா, இவன் கெட்டவனா, இவன் ஏழையா, இவன் பணக்காரனா, இவன் நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்குங்க. அதான் மனுஷங்களுடைய ஆவி.
ஆனா கர்த்தர் அப்படி இல்லைங்க. நீ ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இப்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நீ தனிமையா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஆனா இயேசு உங்க மேலேயும் என் மேலேயும் வச்ச அன்பின் நிமித்தம் தாங்க அவர் வந்து நமக்காக இந்த ஜீவனை விட்டாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுனதுல ஏதாச்சும் தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாரு. நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அநியாயத்திற்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த எல்லா விதமான தவறுகளுக்காக இயேசு ஒரே தரம் பலியாகி அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சலத்தில் உட்கார்ந்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் தினம் தினம் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய், பாவம் செய்கிறவர்களாய், தேவனை குறித்து மறுதளிக்கிறவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். நேரத்தை வீண் செலவழித்து கொண்டிருக்கிறோம். இயேசு அவர் மனசில் குமுறலின் சத்தம் இன்றும் தொழித்து கொண்டே இருக்கிறது. அந்த குமுறலின் சத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாம் கவனமாக கேட்கலாம். இயேசுவின் குமுறல். விண்ணை படைத்தேன், வார்த்தையால் மண்ணையும் படைத்தேன். உன்னை படைத்தேன், ஏனோ என்னை போல் படைத்தேன். எது சாயல், எனது சாயல் அறிவித்தேன், எனது சுவாசம் உங்களுக்கு ஈர்ந்தேன். எனது மகிமை தந்தேன், ஆனால் நீயோ என் சத்தத்தை மறந்தாய். பரிசுத்தம் இழந்தாய், தேவ சித்தம் மாற்றினாய். நித்தம் நித்தம் பாவத்து தத்தளித்து தள்ளாடும் நீ செத்து மடிய கூடாது என என்னை தத்தம் செய்தேன், என் ரத்தம் சிந்தினேன். நீ மேன்மை பெற நான் தாழ்மையை தரித்தேன். நீ கனம் பெற நான் கனவீனமானேன். நீ பலம் பெற நான் பலவீனமானேன். நீர் உயிர் பெற நான் உருகுலைந்தேன். நீர் வாழ்வு பெற நான் வாழ்விழந்தேன். இத்தனையும் பொறுத்தேன், ஏன் தெரியுமா? உடலும் உயிருமாய், நகையும் சதையுமாய், நிஜமும் நேளுமாய், நீயும் நானுமாய் மாறிட மாட்டோமா என எண்ணினேன், ஏங்கினேன். சிலுவை நான் ஏற்றால் என்னை நீ ஏற்பாய் என நினைத்தேன். நீயோ தினம் தினம் என்னை சிலுவையில் ஏற்றுகிறாய். நரிகளுக்கும் குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. எனக்கு உன் மனம் உண்டு என மனக்கணக்கு போட்டேன் உன் மனதிலே. பொல்லாப்புக்கு இடம் உண்டு, பொழுதுபோக்குக்கு இடம் உண்டு, இளைப்பாற இடம் உண்டு, என் களைப்பு நீங்க வழியும் உண்டு. இஷ்டம் போல் வாழ வழி உண்டு, கஷ்டம் தீர்க்க பல கவலைகள் உண்டு. ஏன் நேற்று பிறந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குக்கும் இடம் உண்டு. ஆனால் மறந்து கூட என்னை மனதில் சேர்க்க வழியில்லை. அன்று உடைக்கு சீட்டு போட்டு பங்கிட்டார்கள். மறித்தேன், மன்னித்தேன், மறந்தேன். இன்று படிப்பு ஒரு பக்கமும், பதவி ஒரு பக்கமும், பணம் ஒரு பக்கமும், பந்தம் ஒரு பக்கமும், உன் வாழ்வை பங்கிட்டு கொள்ள ஒரு பக்கமும் வாழ்வளித்த எனக்கில்லையே என எண்ணி மனம் குமுறுகிறேன். உன்னை மீட்கும்போது உன் அழகை பார்க்கவில்லை, அறிவை பார்க்கவில்லை, அந்தஸ்தை பார்க்கவில்லை, ஆசையை பார்க்கவில்லை. ஆனால் நீயோ நாள் பார்க்கிறாய், நேரம் பார்க்கிறாய், ஜாதகம் பார்க்கிறாய், பேதகம் பார்க்கிறாய். இவை மட்டுமா? இனம் பார்க்கிறாய். இவை எல்லாவற்றும் அன்று முற்கிரிடம் குத்தினது வலித்தது தான். இன்று எல்லா எண்ணங்கள், பொல்லா எண்ணங்களும், போட்டி பொறாமைகளும், பொருந்தா உறவுகளும் என்னை முள்ளாய் குத்தும்போது அது எவ்வளவு மேல் என்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என தேடி தேடி வைத்துக் கொள்கிறாய் கிறிஸ்துவ பெயர்களை. ஆனால் அன்பு, சமாதானம், பொறுமை, இச்சையடக்கம் ஆகிய கிறிஸ்துவ குணங்களை ஏன் மறுக்கிறாய்? பரலோகம் வேண்டாம், பாவியானாலும் நீதான் வேண்டும் என்றேன். உனக்கோ நிம்மதி வேண்டும், நீதி நெறி வேண்டாம், வேலை வேண்டும், விவேகம் வேண்டாம், சிகரம் வேண்டும், சிலுவை வேண்டாம், ஆசீர்வாதம் வேண்டும், அது அவசரமாய் வேண்டும். நேர்வழி கடினம், குறுக்கு வழி சுலபம். என் அன்பு மகனே, மகளே, முள்ளில் உதிப்பது உனக்கு கடினமாம். இவன் கிறிஸ்துவா என்று என்னை பார்த்து கேட்டார்கள், பொறுத்து கொண்டேன். ஆனால் இவனெல்லாம் கிறிஸ்தவனா என்று உன்னை பார்த்து கேட்கும்போது ஏனோ என்னால் பொறுக்க முடியவில்லை. இன்று முதல் நான் குமுறுகிறேன். அல்லேலூயா.
இயேசு நம்மை குறித்து அந்த குமுறுதலின் வரியை சொல்கிறாரு. ஆனால் இனி வரும் நாட்களிலே இயேசுவுக்கு உண்மையாக, இயேசுவுக்கு வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தாகம் என்றார், எனக்காய் ஏங்கி நின்றார். தாகம் தாகம் என்றார், எனக்காய் ஏங்கி நின்றார். தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் எனக்கு நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, அந்த மத்திய வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே, ஆண்டவர் 7 வார்த்தை பேசினதான ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் ஞானத்தோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னமாக கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வேத வசனத்தை ஆண்டவர் அறிந்து கொள்கிறவர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீர் மரித்து ஆண்டவரை 3வது நாள் உயிரோடு எழுந்து ஆண்டவரை இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது என்று ஆண்டவரை கர்த்தாவே அநேக பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் ஒவ்வொருடைய நீர் பேசும்படியாய் நகலமை துதிக்கிறேன் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபைகளை ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானத்தில் அருளுள்ளவர்களை மாற்றும்படியாய் நகலமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்படியாக என் சபையிலே வாலி பிள்ளைகளை நீர் எழுப்புவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தூணாய்க மாற்றும்படியாய் நகலமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு எழுப்புதல் உண்டாக்கும்படியாய் நகலமை துதிக்கிற ராஜா. வந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறதானே ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இன்னும் வர தடைப்பட்ட பிள்ளைகளை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியா அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நகலமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரை கர்த்தாவே நீர் மரித்தில் ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறது என்று கர்த்தாவே அவர்களை அறிந்து கொள்ளும்படியாய் நகலமை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அறியாமல் ஆண்டவரை கர்த்தாவே இறந்து போயிருக்கிற அந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அந்த நாளிலே கர்த்தாவை நினைவு கூறும்படியாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய் நகலமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அறியாமல் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் தெரிய வைக்கும்படியாய் நகலமை துதிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்தை நீர் தொடுவீராக தகப்பன் இந்த வேளையில கர்த்தாவே பிள்ளைகளை அப்படியா நீர் பயன்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு மூலத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.